ரைஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th மேத்தமெட்டிக்ஸில் ஆப்பிள் எக்ஸாமினேஷனில் சென்னை டிஸ்ட்ரிக்டுடைய 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் வந்து 20 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் கேட்டீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, இது ஆன்சர் வந்து மாறி இருக்குன்னு சொன்னீங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், எப்படி போட்டு பார்க்குறேன். ஸோ வேறு எதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா let f 0 to infinity கொடுத்துட்டு define r by f of x equal to x plus 9 pi square by x plus cos x. That minimum value of f of x கேட்குறான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துக்கிறேன். ஸோ f of x ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. x plus 9 pi square by x சரிங்களா, plus equal to x plus 9 pi square by x. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ therefore the minimum value, so minimum value of cos x அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது -1 சரிங்களா. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதெல்லாம் என்ன வரும், எக்ஸுக்கு -1னா பை எக்ஸுடைய வேல்யூ வந்தாகும் இல்லையா. ஸோ அந்த 0க்கு 1, ஸோ 180 தான் நமக்கு என்ன வரும், பைக்கு வரும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ f of x equal to x plus 9 pi square by x minus cos x உடைய வேல்யூ -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சரிங்களாமா. இதை பண்ணால் f dash of x equal to, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்னா 1 ஆகிடும். இதை 1/x பண்ணால் -9 pi square by x ஸ்கொயர்னு வந்துடும். இது கான்ஸ்டன்ட், அதாவது 0 ஆகிடும் இல்லைங்களா. அப்போ 0 ஆகிடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்ன 1 வச்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ 0 ஆகிடும். இதை டிஃபரன்ஷியேட் எகைன் நம்ம 2 டிஃபரன்ஷியேஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், இது நான் இந்த மேலே எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்போ என்ன ஆகும், ஸோ 9 pi square by இது வந்து x ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன ஃபார்முலா 1/x பண்ணால் -1/x ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், -9 pi ஸ்கொயர் மேலே வந்தால் x பவர் -2 எடுத்துக்கலாம். ஸோ எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, எகைன் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணால் f of x பண்ணால் f dash of xன்னு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். 0 இந்த பக்கம் வந்தால் இது கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்குது, -2 இல்லையா. இது 0 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 18 pi ஸ்கொயர் எக்ஸ் பவர் n -1 -3ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். எக்ஸ் பவர் n பவர் அப்படி இது மாதிரி வந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 2s are 18 pi ஸ்கொயர் எக்ஸ் பவர் n -1னா எக்ஸ் பவர் 3. ஸோ ஒரு ஃபைனல் பார்ட்டில் என்ன பண்ணலாம், இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னா ஈக்குவல் டு 18 pi ஸ்கொயர் பை எக்ஸ் கியூ அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டபுள் டேஷ் எக்ஸ். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபார்முலா டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n அப்படின்னா இதை யூஸ் பண்ணோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n -1. அதே மாதிரி டிஃபரன்சியேஷன் ஆஃப் 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்முலா மைனஸ், அப்போ 1/x ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன கண்டிஷனு, எப்போ மினிமம் வேல்யூ இருக்கும், எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் மினிமம் இல்லையா. அதான் கண்டிஷன் இல்லையா. இட் இஸ் பார்த்தீங்கன்னா மினிமம். ஸோ எப்போ மினிமமாக இருக்கணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் மினிமம். அது லோக்கல் மினிமம் இல்லையா, எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் டபுள் டேஷ் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் வந்து மேக்ஸிமம் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸுக்கெல்லாம் ஒரு 0 போட்டுக்கிறோம் இல்லையா. தானே ஒரு டிஃபரன்சியேஷனுக்கு 0 போட போகிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கெல்லாம் 0 போட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். எதில் போட போகிறோம், இதில் வந்து எக்ஸுக்கெல்லாம் நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்
இல்லையா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணா 1 மைனஸ் 9 பை ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இதை கிராஸ் மல்டி பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது இந்த சைடு போனால் ஆட்டோமேட்டிக்காக 0. அப்போ எப்படி இதெல்லாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை ஸ்கொயர் 0 இன்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 0வில் மல்டி பண்ணால் நமக்கு எல்லாமே 0 ஆகிடும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 9 பை ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் எப்படி எழுதலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பைன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பைன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ அது எக்ஸ் பை ஸ்கொயர் எடுத்தா ரூட் எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பைன்னு எழுதலாம். அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன தேவையோ இட் இஸ் மினிமம்ன்றதுனால நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ எடுத்தா அது மேக்ஸிமம் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறோம்? இ டேக் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 3 பைன்னு எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டபுள் டேஷ் இட்ஸ் மினிமம் நம்ம காட்டணும் இல்லையா? சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 என்னங்குது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 18 பை ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப்னு இருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ 18 பை ஸ்கொயர் பை 3 பை த ஹோல் கியூப். இதை நம்ம சிம்பிளி பண்ணலாம் அவசியம் இல்லை. பாசிட்டிவ் இருந்தால் அட்லீஸ்ட் ஆல்ரெடி அது மேக்ஸிமம் அப்படின்னு வந்துடும். அப்போ இது சிம்பிளி பண்ணி ஆன்சர் போடணும் அவசியம் இல்லை. அப்போ கிரேட்டர் தென் 0. அப்போ வந்து இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம் இல்லையா? ஸோ அப்போ பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் மினிமம். ஸோ அப்போ என்னது? ஸோ இட் இஸ் வந்து மினிமம். ஸோ இட் இஸ் மினிமம். சரியா? மினிமம். அடுத்து நம்ம என்ன எக்ஸுக்கு என்ன போட்டோம்? 3 பை சப்ஸ்டியூட் பண்ணோம். இது திரும்ப என்ன பண்ணுறோம்? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 பைன்னு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 பை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போடலாம். இதில் போடலாமா? இது 1 இதில் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ போட்டு நாங்கள் நமக்கு ஸோ எழுதிட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கு அப்படின்னா x equal to x plus 9 pi square by x minus 1. ஸோ எக்ஸுக்கெலாம் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 பையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 3 பை ப்ளஸ் 9 பை ஸ்கொயர் பை 3 பை மைனஸ் 1 வந்துடும். இந்த 3 டேபிளில் நான் இந்த கிச்சன் அடிக்கிறேன் இல்லையா? அப்போ 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். இதில் ஒரு பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பை ப்ளஸ் 3 பை மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு அப்போ அதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 6 பை மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மினிமம் வேல்யூ. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட் இஸ் மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ அப்போ 6 பை மைனஸ் 1. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இதான் பார்த்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஸோ நீங்கள் வேறு எதுனா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு எந்த மெத்தடில் அல்டர்னேட்டிவாக போட்டா இருந்தாலையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 30 கொஸ்டின் ஒன்று கேட்டுருவீங்க 2 மார்க் கொஸ்டினில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதாவது கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 1 மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த கிரியேட்டிவிட்டி கொஸ்டின் தான் ஒர்க் பண்ணலாம். இது கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்லாம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கமெண்ட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.